தந்தையின் 30,000 கோடி சொத்தில் தங்களுக்கு பங்கு வேண்டும் என பாலிவுட் நடிகை கரிஷ்மா கபூரின் வாரிசுகள் நீதிமன்றத்தை நாடியுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மறைந்த தொழிலதிபர் சஞ்சய் கபூர் சொத்துக்கு நடக்கும் போட்டியில் வெல்லப்போவது இரண்டாவது மனைவியா மூன்றாவது மனைவியா? இந்தியாவின் முக்கியமான தொழிலதிபர்களில் ஒருவர் சஞ்சய் கபூர். சோனா காம்ஸ்டார் என்ற ஆட்டோமொபைல் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் கம்பெனியை நடத்தி வந்திருக்கிறார். இவரது தந்தை 8 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்த போது அக்கம்பெனியின் பொறுப்பை சஞ்சய் கபூர் கையில் எடுத்தார். அக்கம்பெனியின் தற்போதைய சந்தை மதிப்பு 30,000 கோடி ஆகும். அது மட்டுமல்லாமல் சஞ்சய் கபூரின் தனிப்பட்ட சொத்து மதிப்பு மட்டும் 10,000 கோடி என்று கூறப்படுகிறது. சஞ்சய் கபூருக்கு 3 மனைவிகள். முதலில் ஃபேஷன் டிசைனர் நந்திதா என்பவரை திருமணம் செய்தார். அவர்கள் 4 ஆண்டுகள் சேர்ந்து வாழ்ந்த நிலையில் பின்னர் விவாகரத்து செய்து கொண்டனர். இரண்டாவதாக பாலிவுட் நடிகை கரிஷ்மா கபூரை 2003ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். இத்திருமணம் 2016ஆம் ஆண்டோடு முடிவுக்கு வந்துவிட்டது. இருவரும் சண்டை போட்டுக் கொண்டு பிரிந்து விட்டனர். சஞ்சய் கபூர் மூன்றாவதாக பிரியா சச்சிதேவ் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இத்தம்பதிக்கு ஒரு மகன் உள்ளார். சிறந்த போலோ வீரரான சஞ்சய் கபூர் பிரிட்டன் அரச குடும்பத்தோடு நெருங்கிய தொடர்பு கொண்டவர். இந்த நிலையில் கடந்த ஜூன் 12ஆம் தேதி இங்கிலாந்தில் நடைபெற்ற போலோ போட்டியின் போது மயங்கி விழுந்தார். இதைத் தொடர்ந்து அவர் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். ஆனால் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு உயிர் பிரிந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். அவருடைய திடீர் மரணம் இந்தியாவின் பெருநிறுவன வட்டாரத்திலும் அதற்கு அப்பாலும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியது. இதற்கிடையே தேனியை விழுங்கியதாக கூறப்படும் அனாபிளாக்டிக் அதிர்ச்சியால் அவர் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்பட்டது. சஞ்சய் கபூரின் திடீர் மரணம் அவரது குடும்பத்தில் புதிய குழப்பத்தையும் சட்ட சிக்கலையும் ஏற்படுத்தியிருக்கிறது. சஞ்சய் கபூருக்கு 3 குழந்தைகள் உள்ளனர். இது தவிர 3வது மனைவிக்கு அவரது முதல் கணவர் மூலமும் ஒரு மகன் உள்ளார். இவர்கள் அனைவரும் கம்பெனி நிர்வாகத்தை எடுத்து நடத்தும் அளவுக்கு இன்னும் முதிர்ச்சி அடையவில்லை. இதனால் கம்பெனியை யார் நடத்துவது என்ற கேள்வி எழுந்தது. சஞ்சய் கபூர் மறைவை தொடர்ந்து அவர் விட்டு சென்ற 30,000 கோடி ரூபாய் மதிப்பிலான கம்பெனியை தன்வசம் கொண்டு வருவதற்கான வேலையில் அவரது மனைவி பிரியா சச்சிதேவ் ஈடுபட்டார். சொத்துக்களை தன்வசப்படுத்த சஞ்சய் கபூரின் தாயார் ராணி கபூரை தனி அறையில் அடைத்து வைத்து கையெழுத்து போடும்படி பிரியா தரப்பு கட்டாயப்படுத்தியதாக பகீர் புகார் எழுந்தது. இது தொடர்பாக ராணி கபூர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து சோனா காம்ஸ்டார் போர்டிற்கு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார். அதில் தன்னிடம் எந்த ஒரு விளக்கமும் கொடுக்காமல் தன்னை கையெழுத்து போடும்படி கட்டாயப்படுத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். மகன் இறந்த துக்கத்தில் இருந்த தன்னை கட்டாயப்படுத்தி கையெழுத்து பெற்றதாகவும் தன்னிடம் உள்ள சொத்துக்களை பிடுங்கிக் கொண்டு சிறிய தொகையில் வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளியதாக குற்றம் சாட்டியிருந்தார். தான் அதிகாரப்பூர்வமாக கம்பெனி போர்டுக்கு யாரையும் நியமிக்கவில்லை என்றும் அத்தோடு தனது சார்பாக சோனா காம்ஸ்டார் நிறுவன பிரதிநிதியாக செயல்பட யாருக்கும் அனுமதி கொடுக்கவில்லை என்றும் குறிப்பிட்டிருந்தார். ராணி கபூரின் இந்த குற்றச்சாட்டுகள் அப்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. அந்த பரபரப்பு அடங்குவதற்குள் சஞ்சய் கபூர் திட்டமிட்டு கொல்லப்பட்டிருக்கலாம் என்று மீண்டும் பகீர் கிளப்பினார். அவர் பிரிட்டன் அதிகாரிகளுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தன் மகனின் மரணத்தில் இங்கிலாந்து, இந்தியா மற்றும் அமெரிக்காவில் உள்ள தனிநபர்கள் சம்பந்தப்பட்ட சர்வதேச சதி இருப்பதாக மறைமுகமாக சுட்டிக்காட்டினார். மகனின் மரணம் விபத்தாகவோ அல்லது இயற்கையாகவோ இருக்க வாய்ப்பில்லை என்பதற்கான நம்பகமான மற்றும் கவலையளிக்கும் ஆதாரங்கள் தம்மிடம் இருப்பதாக ராணி கபூர் குறிப்பிட்டார். மேலும் கொலை, உடந்தையாக இருத்தல், சதி, மோசடி மற்றும் ஆவண திருட்டு உட்பட முறைகேடுகள் நடந்திருப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் தன் மகனின் 3வது மனைவியான பிரியா சச்சிதேவ் கபூர் மற்றும் அவரது மரணத்தால் பொருளாதார ரீதியாக ஆதாயமடைந்த மற்றவர்களை நோக்கியே உள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டார். தன் மகனின் மரணம் குறித்து குற்றவியல் விசாரணைக்கு உத்தரவிடுமாறும் கொலை மற்றும் சதி உள்ளிட்ட பிரிட்டிஷ் சட்டங்களின் கீழ் சாத்தியமான குற்றங்களை விசாரிக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை வைத்தார். இது தொடர்பாக பிரிட்டன் போலீசார் ரகசியமாக விசாரித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சஞ்சய் கபூரின் 2வது மனைவியான கரிஷ்மா கபூரின் வாரிசுகள்
30,000 கோடி சொத்தில் பங்கு கேட்டு நீதிமன்றத்தை நாடி உள்ளனர். கரிஷ்மாவுக்கு சமைரா என்ற மகளும் கியான் என்ற மகனும் உள்ளனர். அவர்கள் தந்தை சொத்தில் தங்களுக்கும் பங்கு வேண்டும் என கூறி வழக்கு தொடர்ந்துள்ளனர். சஞ்சய் கபூர் எழுதியதாக 3வது மனைவி பிரியா கூறும் உயில் உண்மையானதா என்ற சந்தேகம் தங்களுக்கு உள்ளதாகவும் அந்த உயிலின் நகலை கூட அவர் தங்களிடம் காட்ட மறுப்பதாக தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே சஞ்சய் கபூர் மரணத்தில் அவரது தாயார் ராணி கபூர் பல்வேறு சந்தேகங்களை கிளப்பி வரும் நிலையில் அவர் எழுதி வைத்ததாக 3வது மனைவி பிரியா கூறும் உயில் மீது 2வது மனைவி கரிஷ்மா கபூரின் வாரிசுகள் சந்தேகத்தை கிளப்பி நீதிமன்றத்திற்கு சென்றுள்ளதால் கபூர் குடும்ப பிரச்சனை பூதாகரமாக மாறியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.